பாரி செம்மலையின் வலப்புறம் செல்கிறான் என்று தெரிந்ததும் நிலவனும் இளங்கீரனும் செம்மலையின் இடப்புறத்திற்கு செல்லும் கூடலனுடன் இணைந்து கொண்டனர். அவர்கள் இருவரும் படையின் பின்னிலையில் சேர்வதைக் கண்டதும் கவினும் மற்ற இளைஞர்களும் சிரித்தவாறு இணைந்து கொண்டனர். உன்னை விட 30 வீரர்கள் முன்னிலையில் இருக்கிறேன், அந்த இடைவெளி குறைய விடமாட்டேன் என்று நிலவனிடம் கவின் சிரித்தவாறு கூற, இன்று உங்கள் இருவரையும் நான் மீறி காட்டுகிறேன் என்றான் இளங்கீரன். அனைவரும் களிப்புடன் செம்மலையை நோக்கி நடக்கத் துவங்கினர். கூத்துக்களத்திற்கு செல்வது போன்று இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சீண்டியவாறு சென்றனர். இளைஞர்களின் ஆற்றல் காட்டுத்தீ போன்று அளவற்றது, பயமற்றது, திசையற்றது. அவர்களின் பலமும் அதுவே, பலவீனமும் அதுவே. கூடலன் விலகி சென்றதும் பாரி வாரியனையும் முடியனையும் நோக்கி, கருமலைக்கு சென்று காத்திருங்கள், போகும்போது சிறுவர்களையும் அழைத்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டிருக்கையில் 4-5 காடைக்குடி வீரர்கள் பதற்றத்துடன் ஓடி வந்தனர். என்ன ஆயிற்று என்று பரம்பு வீரர்கள் விசாரிக்க ஒருவன் நின்று பதிலுரைத்தான். அதை கேட்டதும் பரம்பினரிடம் அதிர்வும் சலசலப்பும் ஏற்பட்டது. பாரியை நெருங்கிய காடைக்குடி வீரன் குரல் அடைக்க, கொடியூரிலிருந்து தகவல், வைகலனின் 3 மகன்களும் காடுகளில் இறந்து கிடந்தனராம் என்று கூறினான்.